நான் வந்து உங்களுடைய இந்த மேட்டர் ரொம்ப பெரிய ஃபேன். அது ரொம்ப நாளாகவே உங்களுக்கு தெரியும். ஓகே, என்னது இப்போது இந்த சைமா அவார்ட்ஸ்க்கு நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன பிரதர். ஓகே, பிகாஸ் நான் அது எப்போ கேட்டாலும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறது எனக்காக அந்த வாய்ஸ் ப்ளீஸ். ஓகே. இல்லை எனக்கு என்ன தலைவர் வாய்ஸ் பேசுறதுல வந்து எப்போவுமே சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பித்தோம். அண்ட் அவார்டு வாங்கும்போது அவர் வாய்ஸ் பேசணும்னு சந்தோஷம் தான். எனக்கு என்ன கூப்பிட்டு உனக்கு வேறு பேசவே தெரியாதானா ஒரு நங்கு நாலு கொட்டு வரோன்னு பயமாக இருக்குது. எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் பேசுகிறேன்னு. பட் எனக்கு பேச சந்தோஷம் வரீங்கன்றதுனால தான் கேட்டேன். சூப்பர். இது மட்டும் வச்சுக்கிறீங்களா? இது நான் வச்சு நிறைய அவார்டு வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே. நான் தான் 4 எத்தனை போகிறேன் போல வீட்டுக்கு ஆக்சுவலாக. ஸோ சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் இன்னைக்கு சப்போஸ் வந்திருந்தாருன்னா சைமாக் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன இங்கே வருகை தந்திருக்கோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்களே. அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப தெய்வமாக பார்க்குற ராஜ்குமார் சாரோட ஃபேமிலியிலேருந்து புனித் சார், சிவானா எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அண்ட் நம்ம கூட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கம். அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா எங்கே இருந்தாலும் அதை தேடி பிடிச்சி பார்த்து தமிழ் ஆர்டிஸ்ட்டை சந்தோஷமாக வச்சுக்கிற என்ன வாழ வைக்கும் தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களை உங்களுக்கு என்னுடைய வணக்கம். சொன்னாங்க இந்த மாதிரி சைமா அவார்டு இருக்கு சொன்னாங்க. என்னம்மா அப்படி கேட்டேன். சைமா அப்படி சொன்னாங்க. சைமா என்ன சைமா புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படி சொன்னேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்க சார், நீங்கள் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். 4 ஸ்டேட்டும் ஒரு இடத்துல இருக்காங்கல்ல, அங்கே நான் இருப்பேன் சொன்னேன். இங்கே வந்துட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறேன் பேசுகிறேன். இங்கே நிறைய பேர் அவார்டெலாம் வாங்குறாங்க. நமக்கு அவார்டு அதெல்லாம் வந்து அப்புறம் தான். முதல்ல ரசிகர்களோட கைத்தட்டல் அதுதான் ஃபர்ஸ்ட் அவார்டு. அது கிடைக்குது சொல்லி சொன்னால் அப்புறம் அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? எச்சச்ச கச்சச்சா. மலேசியா ரொம்ப சந்தோஷம். நாம் அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்கோம். டிசம்பரில் வருது சொன்னாங்க. லிங்காக வந்துக்கிட்டே இருக்கு. உங்களை சும்மா வேறு டைமென்ஷனில் சும்மா அதிர போதில்லை. இதே மாதிரி நீங்களும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி சொல்லி அந்த திருவண்ணாமலேஸ்வரர் ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.